ஆண்டவரோடு ஐக்கியம். நாம் ஆசிர்வதிக்கின்ற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அற்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? 1 கொரிந்தியர் 10:16. ஒரு மனிதனுடைய கனவில் இயேசு வந்த இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு மாடியில் ஒரு அறையை ஒதுக்கி இங்கே இரும் என்று சொல்லிவிட்டு கீழே சென்று விட்டார். கதவு தட்டும் ஓசை கேட்டு கதவை திறந்தால் அங்கே ஒரு அலகை நின்றது. பயந்து கதவை பூட்டி விட்டான். மீண்டும் கதவு தட்டும் சத்தம். பயந்தவன் எழுந்து இயேசுவிடம் ஓடினான். இயேசுவை, நீர் மாடியில் மட்டுமல்ல என் முழு வீட்டிலும் தங்கியிரும் என்றான். முழுமையாய் அந்த வீட்டில் ஆண்டவர் ஐக்கியப்பட்ட போது அலகை ஓடி மறைந்தான். திருவிருந்து என்பதை வட்டமான மேஜை என்று இறையியல் வல்லுநர் ஒருவர் குறிப்பிடுகிறார். வட்டமான மேஜையில் இடைவெளி கிடையாது. வட்டத்தில் ஏதாவது இடைவெளி இருந்தால் அதை வட்டமாக ஏற்க முடியாது. அதுபோலவே திருவிருந்து மூலம் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருப்பது நாம் ஆசீர்வதிக்கிற அப்பமும் திராட்சரசமும் கிறிஸ்துவின் சரத்தோடும் இரத்தத்தோடும் நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. அபாத்திரமாய் பந்தியில் சேர துணியக்கூடாது. தீய எண்ணங்களோடு தீய செயல்களோடு பிரிவினை, சண்டை, கோப வைராக்கியத்தோடு சபையிலும் குடும்பத்திலும் வாழ்ந்து நிர்விசாரமாய் திருவிருந்தில் ஐக்கியமாய் இருக்கின்றேன் என்று பங்கு பெறுவது தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்வது ஆகும். அனைவரோடும் சமாதானத்தோடும் ஐக்கியத்தோடும் வாழ திருவிருந்தின் பந்தி ஐக்கியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. விருந்தும் அவர், விருந்து அளிப்பவரும் அவர். விருந்தாகும் படிநிலையில் விருந்தளிப்பவரின் ஒருங்கொண்ட அனுபவம் விருந்து உண்பவரின் உள்ளங்களில் நிரம்ப வேண்டும். விருந்துண்பவரோடு ஐக்கியமாகிறது. ஐக்கியமானால் மட்டுமே அது பயன் தரும். நற்கருணை வாயிலாக நற்கருணை நாதரோடு ஐக்கியமாகின்றோம். ஐக்கியமானால் மட்டுமே அது பலன் தருகிறது. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.